காசு பண்ணலாம் இது எதுக்கு? நமக்கு இருக்கிறது ஒரு பையன், அவனும் படியிலேருந்து விழுந்து மண்டையில் அடிப்பட்டு மண்டையில் இல்லாத மாதிரி பண்ணிட்டு இருக்கான். எங்கே கொண்டு சொல்ல? நம்ம பையன் இங்கே தான் லேண்டுனா எங்கே போனான்? ஆகாஷ், ஆகாஷ் இங்கே தான் இருக்கான். இல்லை மௌன அங்கேருந்து பண்ணியா இங்கே வா. அப்பா என்னாச்சு? இல்லை மௌன என்ன பண்ணிட்டு எங்கே உட்காரு வா. என்ன பண்ண போறீங்கப்பா? நியூஸ் பேப்பர் வாசிக்கலாம் இருக்கேன். நான் படிக்கிறேன்ப்பா. நியூஸ் பேப்பர் கொடுங்க, நான் படிக்க போறேன். இப்போ நான் நியூஸ் பேப்பர் படிக்க போறேன். நல்லா கேட்டுடுங்கப்பா. நடுவானில் பறந்து கொண்டிருந்த இந்திய ஏர்லைன்ஸின் விமானத்தின் ஒரு டயர் பஞ்சர் ஆனதால் அருகில் இருந்த பஞ்சர் கடையில் தரையிறக்கம். பஞ்சர் ஒட்ட ஒரு டயருக்கு 1 லட்சம் ரூபாய் கேட்டதால் பஞ்சர் ஒட்டாமல் திருப்பி வானில் பறந்த விமானம். பயணிக்கு பரபரப்பு. சரின்னு சொல்லணும் அடிப்பானே. ஆமா, 1 லட்சம் கிட்ட எவ்வளோ ஒட்டுவோம்? வானில் பறக்கவே இல்லையும். பெரிய டயர் பார்த்தீங்களா? ஆமா, 1 லட்சம் ரூபாய் கேட்டுப்போம். கேட்டுப்போம், இருக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம ஊர் வந்திருக்கு. கூடன்குளம் கடல் பகுதியில் மீன்பிடி வலையில் சிக்கிய கடல் பன்னி கடற்கரையை சுற்றுலா தலமாக மாறியதால் அதிர்ச்சி. அப்ப கடல் பன்னியம் இருக்கும், மாட்டிருக்கோம். நம்ம ஊர் கடல் மாட்டோம்ல, கூடங்குளம் கடல்ல அது. கடல் பன்னியம் பார்த்தது இல்லப்பா, நான் பார்க்க போறேன். கடல் பண்ணி பார்த்துட்டு வரேன். இன்னும் நாள் பார்க்கலாம் உனக்கு வா. உனக்கு என்ன சொல்ல, என்னதுனாலும் கேட்க மாட்டேங்கானே. இன்னொரு நல்ல ஆளா பார்த்து ஆஸ்பத்திரியில் இல்லைன்னு எங்கேயாவது கொண்டு சேர்க்கணும். என்ன செய்ய, நாளைக்கு டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டணும், பார்ப்போம். இன்னைக்கு வந்து ஒரு கலெக்ஷன்ல இருந்த மாதிரி இல்லை. இவ்வளவு பெரிய பெரிய ஆஸ்பத்திரியாக பார்த்து போயிட்டோன்னு பார்ப்போம். ஒரு பையனும் வர முடியாது. இன்னைக்காவது யாராவது வராங்கன்னு பார்ப்போம். சரி, அடுத்து உள்ள வாங்கப்பா. ஒருத்தர் பறக்க மண்டையில இன்னொருத்தரம் வார வச்சு அடிக்க வேண்டியதானே. வரதுக்கு இவ்வளோ நேரம் சீக்கிரம் வாங்கப்பா. இல்லை வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு தான் வெயிட்டிங். ஊசி எதுவும் போடணும்? டாக்டர் தான் போனோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் வா. ஊசி போடுவாரு. பரட்டமட்டுக்கும் 2000 வாயி காது மொத்தமா 9000 அடிச்சிடலாம். எப்படியும் பார்த்துக்கலாம். இதுக்கு ஒரு பில்லு மொத்தம் 10,000 ரூபா வரும். 9,000 ரூபா வித் ஜிஎஸ்டி. டாக்டர் பேஷண்ட் ராங்கலையா? என் பையன் இதை நீங்க ஃபர்ஸ்டேலாம் சொல்லியிருக்கணும். டாக்டர் நீங்க எதுவும் பேசி விடல. உண்மையா சொல்லுங்க சீக்கிரம் பார்ப்போம். இருங்க, அவனுக்கு கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டு பார்த்துடுங்க. எங்க எப்போ என்ன பண்ணாலும் தெரியாது. எங்கேயா போனாரு அவன்? டாக்டர் பையன் இல்லை. எப்போ நீங்க வேணா ஊசி போடுவீங்க, நான் ஊசி போட போறேன். என்னையா கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம அப்படிதான் பேசுறோம். சரி, எல்லாம் சேர்த்து தம்பி, அவனுக்கு எப்படி இது அடிபட்டு? அது படியில இருந்து விளையாடும் போது தடிக்கணும்னு மண்டையில் அடிபட்டு. சரி, கொஞ்சம் நாளா இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ணி எத்தனை தெரியுதா? அது கை கையிலே தெரியாதா? பைத்தியம் தான் போனோம். தம்பி, இங்க என்னது தெரியுமாட்டா வந்திருக்கீங்க? நான் டாக்டருக்கு ஊசி போட வந்திருக்கேன். சரிதான், கண்டிப்பா பைத்தியம் தான். சரி, எழுதும். என் பையனை எப்படியாவது சரி பண்ணுங்க டாக்டர். சரி பண்ணியில் எதுவும் வெயிட் பண்ணு. அதுக்கு மொத்தம் 15,000 சில்லற ரூபா ஃபீஸ் பார்த்துடுங்க, கட்டிட்டு போகலாம். மருந்து சுக்கு காப்பி அது இதுன்னு எல்லாம் போட்டு குடிங்க. மருந்து இப்போ எழுதிட்டு வரேன். முடிஞ்சு சரியா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஒரே ஒரு நிமிஷம். இப்போ வந்துடு உடனே. சரி, அமௌண்ட்டை ஓரளவு தாக்கியிருக்கோம், பார்ப்போம். சரி, எல்லாம் சேர்த்து என்னங்க சார் 19,000 ரூபா. என்னங்க
கெட்டிடுறேன். என்னப்பா இது? கண்டுபிடிச்சிருவாங்க. டாக்டருக்கு படிப்பறிவே இல்ல போல. தெரியல. கிழிச்சு போட்டு அதை கொட்டா. கீச்ச முட்டை போட்டு வச்சிருக்காரு டாக்டர். நல்லா இருக்கியா? டாக்டர் அவன் ஏன்டா டாக்டர் பேசுறான். சரி பாத்துக்கிடுங்க. கூட்டு சரி இப்போ எப்படி? அவன் ஏதோ பிரச்சனையே இல்லை, சொன்ன மருந்து கொடுங்க, அடுத்த மாசமே சரியாகும். சரி டாக்டர், சரி நீங்க சொல்றீங்க, நான் நம்புறேன். வரேன் டாக்டர். வந்ததுக்கு 19,000 ரூபாய் அடிச்சாச்சு. இன்னைக்கு கலெக்ஷன் ஓவர். பார்ப்போம். 3 மாதங்களுக்கு பிறகு டாக்டரை பார்த்து 3 மாசம் ஆகும். நம்ம பையன் இன்னும் அதுக்கு மேல மோசமா தான் எடுத்து போறான். சரி அவன மாதிரி ஒன்றும் தெரியல. என்ன பண்ணலாம்? ஒருவேளை நம்ம ஏதாவது ஃபாதர்கிட்ட போய் ஜெபம் பண்ணலாமா? ஒரு ஃபாதர் இருக்காரு, ஒரு நாள் கூட்டு போவோம். மவனை என்ன பண்ணியா நீ? மவனை இங்க வா, எங்க போறா? வா மவனே. சரி விடுங்க, ஃபாதரை போய் பார்ப்போம். ஃபாதர், ஃபாதர், என் பையன் ஃபாதர். கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மி மாதிரி கொஞ்சம் பண்ணியா? கொஞ்சம் இந்த அங்கிள் இது நம்ம இது ஃபாதர். நம்ம ஃபாதரா? ஆமா. ஓ, வாங்க வீட்டுக்கு. ஜெபம் பண்ணிட்டு போவோம் வா. ஃபாதர் கொஞ்சம் எப்படி நல்லா ஜெபம் பண்ணி மன்றாடுவோமாக. தந்தை தந்தை மகன் துயாவின் பேராலே. இந்த மகனை பகிர்ந்து குணமடியாக இறைவனை மன்றாடுவோமாக. சென்று வாருங்கள். மூன்று மாதங்களுக்கு பிறகு நம்ம ஃபாதர்த்தையும் ப்ரேயர் பண்ணியாச்சு, அப்பவுமே சரியாகல. இப்போ அடுத்தால நம்ம ஐயர் வாழ்க்கை ஜபம் பண்ணலான்னு கூப்பிட்டு போகலான்னு இருக்கோம். ஐயர் மோனே வா போ. ஐயா, யார் அது? நான் தான். நீங்க யாரு? நான் தான் சொல்லியிருந்தோம்மா என் பையனை கூப்பிட்டு வரேன்னு. வாங்க வாங்க. சபை வெளியில் இப்போ தான் ஃபோன் அடிச்சு சொன்னாங்க. கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டான். பையனுக்கு என்னாச்சு? படியிலேருந்து விழுந்து மண்டையில் அடிபட்டு கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டான். ஐயோ, டாக்டரை பார்த்தீங்களா? ஆமாம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதான் உங்களை தேடி வந்துட்டோம். சரி வாங்க, நம்ம ஜெபிக்கலாம். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே கிருபையாயிரும். கர்த்தாவே கிருபையாயிரும். அகில இந்திய மக்களுக்காகவும் இந்த தகப்பனாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஆமென். தகப்பனே, இந்த மகனின் மனநிலை சீர்படுத்தும்படியாக உம்மை வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும், இயேசுவே உம்முடைய நாமம் மகிமைப்படணும். இயேசப்பா, இந்த மகன் திரும்ப இயேசப்பா பழையபடி வரும்படியாக உம்முடைய நாமத்திலே ஜெபிக்கிறோம்.
எங்களுக்காக நீர் இதை கட்டளையிட்டரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். உங்க மகனுக்கு ஏசப்பா கட்டாயம் விடுதலை தருவாங்க. சரிங்களா? நீங்க விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காட்டுங்க. சரியா? சரி. சரி. சரி, நம்ம ஐயர் வாழ்க்கை ஜெபம் பண்ணியும் இவ்வளவு நாள் ஆகுது. நம்ம பையனுக்கு என்ன ஒண்ணு மாறினமே இல்லை. யாஹூ! என்ன பண்ணியா? சே, கொஞ்சம் போக போக ஏறிக்கிட்டே தான் போகும். இறங்குற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. இப்போ பவர்ஃபுல்லா ஏதோ ஒரு பாஸ்டர் வந்திருக்காராம். நான் இப்போ அவர்கிட்ட கூப்பிட்டு போலான்னு பார்க்கேன். பாஸ்டர் எப்போ வருவாருன்னு வேற தெரியல. வந்த ஹலோ உடனே செக் 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 ஹலோ செக். பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. ஜெபம் ஜெபம். இயேசுவே இறங்கப்பா. பாஸ்டர். ஸ்தோத்திரம். பாஸ்டர். யாராவது ஏதோ ஒரு தீய சக்தி பாஸ்டர், என்னிடம் வருவதை காண்கின்றேன். பாஸ்டர், நான் சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. நீங்க தானா? நாங்க தான் பாஸ்டர். நம்ம பையன் தான் அப்பா கொஞ்சம் இவனுக்கு யார் பண்ணுறோம்? அவரு நம்ம பாஸ்டர் தான். பயப்படாத, நம்ம பாஸ்டர் தான். மகனுக்கு பயப்படாத. தம்பி பயப்படாத, கர்த்தருடைய ஆசீர்வாதம் பாராத. ஜெயிப்போமா? என்னாச்சுன்னு சொன்னீங்க பையனுக்கு? படியில இருந்து வலி கொண்டு மண்டையில் அடிபட்டு படியில இருந்து அழிக்கி விடுறது. நீ என்ன பார்த்துட்டு நீ பையனை ஒழுங்கா பொறுப்பா பார்த்து. ஆமாண்ணா, குதிக்காம பாஸ்டர். என்ன பாஸ்டர் பண்ணனா? ஓ சரி, ஓகே ஓகே. நம்ம இப்ப என்ன ஜெபம் பண்ண போறோம்? இயேசுவே இறங்கப்பா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். சேர்ந்து பாடுவோமா? வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஸ்தோத்திரிக்கும் இயேசுப்பா. அன்பினிருந்த ஆண்டவரே, இந்த வேலை தந்துக்காம கொடான கொடி நன்றி செலுத்துறோம் இயேசுப்பா. இந்த வேலையிலும் உண்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளப்பா, நீர் சுகம் கொடுங்க, நீர் ஆசீர்வதிப்பீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் ஒருவரை உன்னதரப்பா, உண்மை நோக்கி தேடி கொண்டிருக்கிற பிள்ளைகளப்பா, நாங்கள் மகிமைப்பட வேண்டும் இயேசுப்பா. நீங்க உங்க இரத்தத்தினால் இந்த மகனை கழுவி சுத்தம் செய்யுங்க இயேசுவே. இவனுக்கு நல்ல ஒரு ஜெயபலமான ஒரு வாழ்க்கை கொடுத்தீங்க, ஆசீர்வதிப்பீங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர், என் பையனுக்கு சரியாயிருமா? நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். இப்படிதான் எல்லாரும் சொல்றீங்க கேட்கும்போதெல்லாம். தம்பி எப்படி சொல்றது, உங்களுக்கு ஒரு தேவைன்னா நீங்க தான் ஜெபிக்கணும். பாஸ்டர் வந்தாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க, அது ரெண்டாவது. உங்க தேவை, உங்களுக்கு ஒரு தேவை, என்ன தேவையோ கர்த்தரிடத்துல கேட்கணும். கர்த்தரிடத்துல விண்ணப்பமா கேட்க கூடாது, கர்த்தரை துதிக்கணும். துதித்ததுனால தான் எரிக கோட்டை விழுந்தது, தெரியுங்களா உங்களுக்கு? கர்த்தரிடத்துல நம்ம ஒரு எசப்பா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. கர்த்தரிடத்துல ஃபர்ஸ்ட் கர்த்தரை போற்றி பாடுங்க, வொர்ஷிப் பண்ணுங்க. அதுக்கடுத்து கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பா தருவார். இதே மாதிரி மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள்ல பார்த்துருக்கேன். வருஷம் வராங்க, அது என்னது கன்வென்ஷன் நடத்துறாங்க, ஊருக்கு ஒண்ணுமே நடக்கலைப்பா அப்படின்னு சொல்றீங்க. ஊர் மக்கள் ஜெபித்தாதானப்பா ஊருக்கு ஏதாவது நடக்கும். வேற பாஸ்டர் வந்து பண்ணா என்ன நடக்கும்? நாங்க எங்களால் பண்ண முடியும், நீங்க தான் உங்க விசுவாசத்தோட ஜெபிக்கணும். சரியா? அதே போல ஜெபிங்க, பார்ப்போம். நன்றி.